السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினாலும் அவனின் தூதர்தனின் துஆவினாலும் உஸ்தாதுமார்களினுடைய நல்லாசியினாலும் ஆரம்பிக்கப்பட்ட ஹதீகத்துல் வாஇதீன் மாணவர்களின் சொற்பயிற்சி மன்றம் என்பது சில வாரங்களுக்கு முன்பு நாம் ஆரம்பித்தோம். அதனின் ஏற்பாடுகள் ஒவ்வொரு வாரங்களிலும் தவறிடாமல் நிலை பெற்று வருகிறதை நாம் கண்டே வருகின்றோம். அதற்காக பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது, பேசுவதற்கு முன்வருகின்ற பொழுது, ஆரம்பத்தில் இருந்ததிலிருந்து இப்பொழுது அவர்களுக்கு சிலவிதமான புலமைகள் ஏற்பட்டிருப்பதை, அவர்களுக்கு இந்த மன்றம் புகுத்து இருப்பதை நாம் உணர்வதுதான் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, முதலாவதாக தமிழிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் அடுத்த வாரத்திலேயே ஆங்கிலம், அதே நேரத்தில் அரபி போன்ற மொழிகளில் மும்மொழிகளாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சில வாரங்களுக்கு முன்பு, 2 வாரங்களுக்கு முன்பு உருதுவும் அதிலே சேர்க்கப்படும் என்பதை உஸ்தாதுமார்களினுடைய அந்த ஆலோசனைக்கு இணங்க உருதுவிலும் நாம் அதை எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வாரங்களில் மாணவர்கள் உருதுவிலும் எடுத்து வந்தார்கள். அடுத்த வாரங்களிலிருந்து, இந்த வாரங்களிலிருந்து உருது என்பதும் நமக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. இன்னும் சில தினங்கள் கழித்து உஸ்தாத் அவர்கள் ஃபாரிசியினுடைய அந்த மொழியினை அதையும் கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபாரிசியினுடைய அந்த மொழியில் அதிகமான கவிதைகள் எல்லாம் அதிலே தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதாகவும், இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அதிகமான மதுஹபுகளினுடைய சட்டங்களை ஃபாரிசி மொழியிலேயே எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த வாரத்திலே சொல்லிவிட்டு, வரக்கூடிய பிரயரிலே நம்மளுடைய அந்த ஃபிளாக் ஹாஸ்டிங் இருக்கும் இல்லையா, அதில் மாணவர்கள் யார் நல்லபடியாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க கெஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரைஸோ அல்லது ஏதாவது புத்தகமோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. நாளைக்கு ஃபிளாக் ஹாஸ்டிங் நடக்கும் பொழுது இங்கே யார் எந்த மாணவர்கள் திறம்பட பேசுகின்றார்களோ 2 மாணவர்களை எடுத்து அதில் எடுக்கப்படும் என்பதாக உஸ்தாத் அவர்கள் தெரிவித்தாங்க. அதற்கிணங்க இந்த ஹதீகத்துல் வாஇதீன் 25 வாரத்திலே 25வது ஹதீகத்துல் வாஇதீனிலே தலைமையேற்று நடத்துவதற்காக 4வது சுமராவை சேர்ந்த ரசீன் அஹமது அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். தலைவரிடத்திலே மன்றம் ஒப்படைக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I heartily welcome to the 26th Hadiqatul Wa'idin who are gathering in this spectacular location. How we will start the program. First of all, I call Muhammad Safil Atayi with sitting before yourself. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minas shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wattini wazzaytun wa turi sinin wa hadzal baladil amin.
ولقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. Inside God, for the Surah Al-Adai, closing the song. السلام عليكم ورحمة الله وبركاته. மனம் முழுதும் நினைவே உருகிடுதே உயிரே நினைவிருந்தும் நினைவின்றி பாடுகிறேன் நபியே கண்ணே கண்மணியே முத்தே மஹமூதே அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே கண்ணே கண்மணியே முத்தே மஹமூதே அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே திருக்காட்சி தருவீருள்ள மொழியாகவே கண்ணான கண்ணே முத்து ரசூலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே வல்லோனின் ஒளியே நபி உங்கள் அருகே என்னாலும் என்னாவும் உமை பாரவே உமை பாரவே நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும் நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும் வாஞ்சை மலரதனை காணாமலே வாஞ்சை மலரதனை காணாமலே முஹம்மதுவை காணாமலே கண்ணான கண்ணே முத்து ரசூலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே உமை காணவே தேனில்லா வெறுவெத்து தேன் கோட்டை போல உள்ளம் நீரில்லாமல் வலிக்கின்றதே நபியே 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 உயிரே தேனில்லா வெறுவெத்து தேன் கோட்டை போல உள்ளம் நீரில்லாமல் வலிக்கின்றதே என் நேரமும் உம்மை காண துடிக்கின்றதே கண்ணான கண்ணே முத்து ரசூலே கண்ணாலே என்னாலும் உம்மை காணவே உம்மை காணவே இருளாயும் என் இதயம் ஒளிவை தேடும் இளவாயும் அழகில் அழகின்றி தோற்கும் கனவாயிரும் முகத்தை தினம் காணணும் வாழ்நாள் அது கண்மூட முகம் வேண்டும் என் மரணம் உம்மருகை பெற்றிடணும் மதிமயங்கும் அழகை நான் பார்க்கணும் ரோலாவின் மன்னதில் நான் நின்றேனும் என் மூச்சு நினைவில் பிரிந்தேடனும் காதல் வாசம் வீசனும் என் இதய துடிப்பொழியாய் ஒழுகின்ற நாவம் அன்பே காதில் அது கேட்கின்றதா என் இதய துடிப்பொழியாய் ஒழுகின்ற நாமம் அன்பே காதில் அது கேட்கின்றதா
தீராத பாவம் அதை தடுக்கின்றதா? பாவம் என்ன பாவம்? பனி போல் கரைந்தோடும் திருநபியின் திருக்காதல் நாமேதினால். பாவம் என்ன பாவம்? பனி போல் கரைந்தோடும் திருநபியின் திருக்காதல் நாமேந்தினால். கண்மணியே முத்தே மஹமூதே அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே. அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. I call Dr. Muhammad Arif Power to speak under the topic of Dhikr itself in Tamil language. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nasalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala wadhkuruni adhkurukum washkuru li wa la takfurun. Wa qala Rasulullah sallallahu alayhi wa sallam al-imanu bil'u sha'buna sha'batan aflaluha qawlu la ilaha illallah. Alhamdulillah. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர் சமுதாயத்திடத்தில் அதிகமாக திக்ர் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு திக்ரை பற்றி சொல்லியிருக்காங்க என்றால், அல் ஈமானு ஈமான் என்பது பில்லோ ஷாபோன ஷாபத்தன், அது 70 சொச்ச கிளையாகும். அஃலுலுஹா அதிலே மிகச்சிறந்தது என்பது கவுலு லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வதுதான். இன்னொரு ஹதீஸ்லே வருகின்றது வா அஃலுலு துவா, துவாவிலே மிகச்சிறந்தது என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ். வா அஃலுலு திக்ர், மேலும் திக்ரிலே மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லா. அந்த லா இலாஹ இல்லல்லா என்பதுடைய மகத்துவம் என்ன என்றால், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், யார் ஒருவர் இஹ்லாசுடன் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு சென்றுவார். இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அன்பான சகோதரர்களே, சொர்க்கவாசிகளிடத்தில் கிடைக்காத இன்பமே இல்லையாம். எந்த அளவு சொல்லுவாங்கன்னா, எல்லாமே இருக்குமா அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்க ஒன்றை மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களாம். நம்ம பூமியில் ஒரு தடவையாச்சும் லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, நம்ம இவங்களோட அந்தஸ்து கூடியிருப்போமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க சிந்திச்சு கவலைப்படுவாங்க. ஒரு சஹாபாக்களுடைய சபையில் ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, எப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் திரும்படி கேட்குறாங்க, எப்போ நீ வல்லாஹி அல்லாஹ் திக்ர் தான் செய்கிறியா அப்படின்ற உடனே அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி நாங்கள் அல்லாஹ் திக்ர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. இப்போ திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்போ நான் உங்களை தப்பாக ஒன்றும் சொல்லிடல, இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள், உங்களை பற்றி அல்லாஹ் பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கின்றானா. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த திக்ர் செஞ்ச சஹாபாக்களை பெருமைப்படுத்தினான்னு சொன்னப்ப இமாம்கள் விளக்கம் எழுதுகிறாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை முதல் மார்க் இல்லைனா ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சுன்னா, இல்லை ஃபஸ்ட்டு பரிசு வந்துருச்சுன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸாக கூப்பிட்டு என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், என் பையன் முதல் ரேங்க் எடுத்துட்டான், என் பையன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே போன்று தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மலக்குமார்களை கூப்பிட்டு என் அடியான் எப்படி திக்ர் செய்கிறான்னு பார்ப்பா, என் அடியான் எப்படி திக்ர் செய்கிறான்னு பார்ப்பா. பூமியில் அவனுக்கு நஃப்ஸுன்னு ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் வலிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் இருக்குது, இருந்தாலும் என்ன அடியான் என்னை திக்ர் செய்கிறான்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த திக்கரை சொல்லும் பொழுது அது எந்த நிலையில் விட்டுறக்கூடாதான். அது ஒரு ஸைதுல் குதூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் திக்ர் எப்படி செய்யணும்னா, மக்கள் பார்த்து நீ என்ன பைத்தியமாடா, எப்போ யார்ப்பா பைத்தியமா அப்படி இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிற அளவு அவன் ஒரு மனிதன் திக்ரை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
ஒரு அடியானுக்கு நிறைய அமல்கள் இருக்குது. அந்த அமல்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஜக்காத்துனா நீ இவ்வளோ கொடு, தொழுகனா நீ 5 வத்து தொழுகு அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் லிமிட்டே இல்லாத ஒரு அமல் என்று சொன்னால் திக்ர் செய்வது தான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையான் குர்ஆனிலே கூறுகின்றான், வதுக்குருல்லாஹு திக்ரன் கசீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று. அவங்க இப்னு அப்பாஸ் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தன் அந்த தொழுக முடியலன்னா எனக்கு கை கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிடலாம். ஒருத்தன் சக்காத்து கொடுக்க முடியல, என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த திக்கரை சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நான் பைத்தியம் ஆகிட்டேன், அதனால் என்னால் திக்ரு செய்ய முடியல அப்படின்ற காரணத்தை தவிர நம்மளால் எந்த காரணம் அல்லாஹ்விடத்தை சொல்லிட முடியாதான். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Syaikhal Qawt Zumra Muhammad Sajid Tatai to speak under the topic of Adam alayhi salam ki tarikh in Urdu language. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu nusalli ala rasulil karim. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil alim wal furqanil majid, ba'da a'udhu billahi minash shaitanir rajim, bi fadli bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi, ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim 'alaihi. Sadaqallahul aliyyil alim. Wa qala nabiyuna Rasulullah sallallahu alaihi wasallam, innamal a'malu binniyat, aw kama qala alaihi wassalatu wassalam. आदम अलैहिस्सलाम की किताब में आज आपके सम्मत बात करता हूँ. आदम अलैहिस्सलाम बहुत नाटपर बड़े करे, बहुत भी नहा से, और आदम अलैहिस्सलाम बहुत और ऊन रहे. उनकी सर बाउन में पाटकर गिरता है. उनकी हालत को देखकर कोई ना बढ़ता है. आदम अलैहिस्सलाम एक बात बोलते हैं, मेरी ये गलती है, वस्ते मेरी हालत ऐसा है. गलती है सबब से जन्नत से एक दुनिया तरफ अल्लाह नाजिल किया है. मेरी तरफ ना लाहिर होया तो हो हमसे को अल्लाह जन्नत में साबित करता है. उनकी सर आबों में पटकर खिलाता है. वाहिर दहवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. Syaikhal Umar Faruk Tatai to speak under the topic of Stay of Abu Bakr Siddiq radhiyallahu anhu in English language. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. All praises belong to be the Almighty Allah subhanahu wa ta'ala, and His peace and blessing be upon your Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, and especially those who are present here. Amin. Now I am speaking under the topic of Abu Bakr Siddiq radhiyallahu anhu. His nickname as Atiq. He was praised as the name Siddiq. This was came to him after the event of Mi'raj. He is the first person to accept the Islam from your Prophet Muhammad sallallahu alaihi wasallam. He always with your Prophet Muhammad sallallahu alaihi wasallam in all situation. May Allah with grant use this type of iman to us. Amin. I finish my speech with my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.
Alhamdulillah. Next I call for the Zumra Tawfiq Ahmad Adai in topic of दुनिया में चार तरीके और language. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन सलातु वस्सलामु अला सय्यिदिना मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। एक अच्छे वक्त पर एक अच्छे मौजू पर बात करने है हाजिर हूँ। अल्लाह ताला हमको जन्नत मिले हैं, ऐसे मिलने रखना है। अल्लाह का रहमत और बरकत का इल्म बरे है। मुझे उर्दू बात नहीं ज़्यादा आता है, नहीं तो भी थोड़ा थोड़ा मेरे उर्दू बोल रहा है। अल्लाह ताला कुरान बोल रहा है, अला बिज़िक्रिल्लाहि तत्मइन्नुल कुलूब। और नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम बोल रहा है, नबी मूसा अल-अशअरी रज़ियल्लाहु अन्हु क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मसलुल्लज़ी यज़कुरु रब्बहु वल्लज़ी ला यज़कुरु रब्बहु मसलुल हय्यि वल मय्यिति। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सदक़ रसूल नबीउल करीम। हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद के कजू शख्स अल्लाह का ज़िक्र करता है और नहीं अदू का मिसाल ज़िंदा है और मुर्दा है। किसी ज़िक्र करते और ज़िंदा है और रखना और मुर्दा है। ज़िंदगी शो को महबूब और किसी शख्सा कानी हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद, जो शख्स अल्लाह का ज़िक्र नहीं आता हो और ज़िंदे है, क्या हुक्म है इसका? ज़िंदा है और बहा कहानी। अवली बोल, मुझे भी उर्दू आते ज़्यादा आता नहीं थोड़े में थोड़ा थोड़ा ज़्यादा उर्दू में बोलना है। इसमें अपने बात ख़त्म करता हो। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल क़ुरआनिल मजीद, अम्मा बाद। ஏழு வானங்களையும் ஏழு பூமியும் படைத்து பரிபாடிக்கூடிய வல்லோன் அல்லாஹ் மீது எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனோட சாந்தியும் சமாதானம் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா என்று முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அடிசூற்றி பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியாங்கள், தபா தாபியாங்கள், நாதாட்கள், சோதாட்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் எல்லா மீது அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பற்றி பேசுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. நபி அவர்கள் வயதும் இவர்களும் வயதும் ஒரே வயதாக இருக்கிறது.
நபியவர்கள் ஒரே மடியில் பால் குடித்து வளர்ந்தவர்கள். அந்த வகையில் இருவருமே பால் குடி சகோதரர்கள் என்று சொல்லலாம். பத்ர் போர் காலம் தொடங்குகிறது. அந்த காலத்தில் போர் தொடங்குகிறது பொழுது இரு தரப்பில் மும்முன்று போர் மற்றும் முதலில் போது பலியுத்தம் நடைபெறுது மற்றும் கொன்று விடும்போது அதை பார்க்கிற ஆக்ரோஷமான இருதரப்பில் படைகள் மோதுகிறது. இதுதான் வழக்கம். பத்ரின் கொலை செய்யப்பட்ட அது 30 பேருடைய குடும்பம் அன்சார் அவர்கள் எப்பம் சிக்குவார் என்று தவித்திரும் போது அதுதான் உஹுது போர் அமைந்து கொள்ளும் போது அம்சாவை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் என்று காத்திருக்கும் போது ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன், பழி தீர்ப்பேன் என்று இருந்தாலும் பத்ரிலும் உஹுதிலும் களமாடி அந்த சிங்கம், அந்த மாவீர் அசதுல்லா அல்லாவின் சிங்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையாகவே அவர்கள் சிங்கம்தான். அன்சார் அவர்கள் ஈமானுக்கு வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தை ஜன்னத்துல் சொர்க்கத்தை அணிந்து அவருக்கு வழங்குவானாக. அதை நம்மளுக்கும் நசீபாக்குவானாக. வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Next speaker, second Surah Arshad Ahmad Akai, speaker of the topic of who is Prophet Muhammad sallallahu alaihi wasallam in English language. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Hamd and shukr always be to the Almighty Allah subhanahu wa ta'ala, and his peace and blessing upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam, those who are gathered in fine location. Amin. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam was born on Makkah. He was dead on Medina. His father name is Abdullah. His mother name is Amina. He was a brilliant person, clever person, calm person, and he was a brave person. He is the last prophet, and he spreaded Islam to all country, and he is the greatest leader of the world. He have lovely wife and he have one girl. His name was Fatima radhiyallahu anha. She is the leader of the paradise, and he had nubuwwat in 14 age. He do nubuwwat in 23 age. He death on 63 age. And he have more magic. When he saw on hand on the moon will broke into 2 pieces. That he is the role model of the world, that like we also want to live in our life. Amen. Assalamu alaikum rahmatullahi wa barakatuh. Next speaker, second Surah Abu Bakr Siddiq, to speak on the topic of Sayyidina Nuh alayhi salam in Arabic language. बशीरकुम बितहियतिल इस्लाम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। या इख्वानल मुस्लिमीन, क़द अंज़लल्लाहुल क़ुरआन बिख़म्सि औजुह मुहकमुन मुतशाबिहुन अम्सालुन हरामुन हलालुन फ़अतबिर बिअम्सालि सीरा इंशाअ नहनु नतअल्लमु सीरत नूह अलैहिस्सलातु वस्सलाम। आश नूह अलैहिस्सलातु वस्सलाम बाद रशीद अलैहिस्सलातु वस्सलाम। قال الله عنه تعالى إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم. نذر نوح عليه الصلاة والسلام نذيرا فلا يعتبر قومه فلا أسلموا. حينئذ دعا الله نوح عليه الصلاة والسلام في دعوته يا الله لا تذر على الأرض من الكافرين ديارا. فأمر الله له أن يخلق سفينة بالشجرة فجعل ما أمر الله له
ولكن الكفار ليس بغافل فحدث النجاسة على السفينة فدعا نوح عليه الصلاة والسلام إلى ربه أن يطهر سفينة تطهر بأيدي الكفار مطر المطر تتابع نزوله شديدا فسفينة طول زمان فلم يبقى في الأرض المفسدين والمكفرين والمشركين كلهم هلكوا إلا نوح عليه الصلاة والسلام وقومه فوصلت السفينة على جبل طور قد مرت الساعة أحتجب خطبتي مع السلام السلام عليكم ورحمة الله وبركاته. A happy question to speak under the topic of who are achievers in this language. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى كل ملك وعلى كل عبادك الصالحين وعلى كلكم أجمعين برحمتك يا أرحم الراحمين. Hamd and Sukur always be to be Allah subhanahu wa ta'ala and His blessing upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and those who are gathered here in this location. Amin. Who are the achievers? First of Abdul Kalam say, first of all, must have confidence and hard work. Confidence is a best medicine to kill the diseases. Diseases called failures. It will make you a success person. The starting point of all achievers is desire. Not the starting point of all achievement is success. First of all, deceiver and next the success. The Bill Gates, I failed in some subject in examination, but my friend all subject passed in examination. And nowadays, I am the owner of the Microsoft software, but my friend is engineer of my Microsoft software. Bill Gates is a founder of Microsoft software and one of the world's wealthiest billionaire. Bill Gates is a billionaire of dollars to charities and medical tests to make our earth plants a much more better living place for the humans. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah. Next I call A. Muhammad Rashid Adai to speak under the topic of National Narabika. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin wa la aqibata lil muttaqin. Assalatu wassalamu ala khatamin nabiyyil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid wa innaka la'ala khuluqin alim. Sadaqallahul alim. Wa qala ailan qala nabiyyuna sallallahu alaihi wasallam al birru al husnul khulq. Sadaqa rasulun nabiyyul karim. Alhamdulillah, ana aktubu tahta limadati al husnul khulq.
மா ஹுஸ்னுல் ஹுல்க் இன்னல் ஹுஸ்னுல் ஹுல்க் மா ஃபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ ஹுஸ்னுல் ஹுல்க் மா ஹுஸ்னுல் ஹுல்க் மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் ஹுஸ்னுல் ஹுல்க் கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலுல் முஃமினீன ஈமானு அஹ்ஸன்ஹும் خلقا وخياركم خياركم لنسائهم ولكن الحسن الخلق أكثر شيئا أنا أقول عندكم ثلاثة أشياء أولا الصبر قال الله تعالى في القرآن العليم عن الصبر يا أيها الذين آمنوا اصبروا وصابروا صدق الله العليم. وعن أبي مالك حارث بن عاصم الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم الطهر ستر الإيمان والحمد لله تملأ الميزان وسبحان الله والحمد لله تملأني أو تملأ ما بين السماوات والأرض والصلاة النور وصدقة برهان وصبر الضياء والسيئنا ثاني الصدق. قال الله تعالى عن الصدق يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال والصادقين والصادقات. وقال نبينا صلى الله عليه وسلم عن الصدق عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم غزاني من الأنبياء والصلاة والسلام عليكم فقال لقومه لا يتبعني رجل ملك بلع امرأة وهو يريد أن يبنى بها ولما بين بها ولا أحد بنى بيوتا لم يرفع سقوفها ولا أحد اشترى غنما أو خليفة وهو ينتظر أو لادها فغزا فتنا من القرية صلاة العصر أو قريبا من ذلك فقال لشمس إنك مأمورة وأنا مأمور اللهم حسبنا علينا فحسبت حتى فتح الله عليه فاجتمع غنامي. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 26வது ஹதீகத்துல் வாஇதீனை நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்த வாரம் 27வது ஹதீகத்துல் வாஇதீன் 4வது சும்ராவினுடைய மாணவர்களினுடைய பட்டியலில் முதலாவதாக எம் முஸ்தாக் அஹமது அத்தாயி அவர்கள் இஸ்லாம் ஷைன்ஸ் பை கம்பானியன்ஸ் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும், முஹம்மது சஃப்வான் அத்தாயி அவர்கள் கூ பர் தக்வா என்ற தலைப்பின் கீழே உருதுவிலும், எம்.எஸ். தம்கீன் ருவைத் அத்தாயி அவர்கள் ரசூலின் இறுதி தருணம் என்ற தலைப்பின் கீழே தமிழிலும் உரையாற்றுவார்கள். 3வது சும்ராவின் மாணவர்களின் பட்டியலில் எம். முஹம்மது ஜாஃபர் சாதிக் அத்தாயி அவர்கள் த ஹிஸ்டரி ஆஃப் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும், எம். முஹம்மது சுகைல் அத்தாயி அவர்கள் ஆசிரியரின் மகத்துவம் என்ற தலைப்பின் கீழே தமிழிலும், எல். நியாமத் ஃபைசல் அத்தாயி அவர்கள் சிஃபத்துல் மலாயிகா என்ற தலைப்பின் கீழே அரபியிலும் உரையாற்றுவார்கள்.
இரண்டாவது சுமராவின் மாணவர்களின் பட்டியலில் முஹம்மது இஸ்ஹாக் அத்தாயி அவர்கள் சீரத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழே அரபியிலும், கே ஹசன் தமீம் அத்தாயி அவர்கள் த ரூல்ஸ் ஆஃப் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும் உரையாற்றுவார்கள். ஒன்றாவது சுமராவினுடைய மாணவர்களின் சொற்பயிற்சி பட்டியலில் VN முஹம்மது அஸ்ரார் அத்தாயி அவர்கள் மாணவரின் ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழே தமிழிலும், M முஹம்மது ஃபயாஸ்தீன் அத்தாயி அவர்கள் மதரசாவே இஸ்லாத்தின் மகுடங்கள் என்ற தலைப்பின் கீழே தமிழிலும் உரையாற்றுவார்கள். அன்றைய வாரத்தினை தலைமை தாங்கி எடுத்து நடத்துவதற்காக நான்காவது சுமராவை சேர்ந்த தௌஃபீக் அஹமது அத்தாயி அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வரும் வாரத்தினை உருதுவிலே எடுத்து தலைப்பின் கீழே தலைமைத்துவத்தை நடத்த உள்ளார்கள். கிராத்தினுடைய பட்டியலில் ஏ அர்ஷத் அஹமது அத்தாயி அவர்கள் ஆதியாத்தில் லபஹா என்ற சூறாவினை ஓதுவார்கள். கீதம் இசைப்பதற்காக ஏ அஹமது ஆஷிக் அத்தாயி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நீராடும் கண்களோடு என்ற தலைப்பின் கீழே பாட உள்ளார்கள். அல்லது அத்தாயி நாட் சேனலில் இருக்கக்கூடிய முதலாவதாக விடப்பட்ட என்னவென்று சொல்வேனோ என்ற தலைப்பின் கீழே பாடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.